இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அதுவும் இந்த புதுசாக வந்தவங்க இன்னும் சரியான ஒரு புரிதல் இல்லாமல் ஏன் 4 மாதம் 5 மாதம் லீவ் விட்டு நம்ம காசு போச்சா அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக தான் ஒரு கம்பெனி சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேர்ந்துருக்க கம்பெனி எஸ்பிஓ ரொம்பவே ஒரு கரெக்டான பர்ஃபெக்டான லீகலான கம்பெனி தான். ஏன் அடிக்கடி லீவ் விட்டாங்க, அதுக்கான காரணம் எல்லாமே நீங்கள் சரியான பர்சன், அதாவது சரியான பர்சன்னா நோட்டீஸ் போட கரெக்டாக அப்டேட் வர்றப்பெல்லாம் நோட்டீஸ் போடு, இன்ஃபர்மேஷன் வர்றப்பெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுற பர்சனாக இருந்துச்சுன்னா டவுட்ஸ் வராது. இன்றைக்கும் சில பேர் நம்ம வீடியோ போட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா, அது இப்படி இது எப்படி மக்களோட பணத்தை ஏமாற்றிட்டு போகிறீங்க, அப்படியாக்கணும். ஏமாற்றிட்டு போனால் ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க, நோட்டீஸ் போல் இன்ஃபர்மேஷன்ற அந்த ஒரு தகவலை கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி பிரேக்கில் அத்தனை பேர்த்துக்கும் சம்பளம் போட்டு முடிச்சு தான் பிரேக் விட்டாங்க. ஏன் அதெல்லாம் தெரியலைங்களா? சரி, ரைட், நம்ம அந்த டாபிக் இன்றைக்கி போக வேண்டாம். இன்றைக்கி எஸ்பிஓ ஓப்பன் ஆகிறதுக்கு மீண்டும் சிக்கலா அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் போட்டிருக்கோம். ஆமாம், மீண்டும் சிக்கலா அப்படின்னா, ஏன்னா சிக்கல் நம்ம எஸ்பிஓக்குன்னு புதுசு கிடையாது. ஆனால் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம்னு பார்த்திங்கன்னா எல்லாமே லீகல். அப்படின்றப்ப ஒரு சில ஒன்றும் இல்லைங்க, இல்லீகலாக போகிறதுக்கு அழகாக மூவ் பண்ணலாம். ஆனால் 1 மாதம் 2 மாதம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, எந்த ஒரு அப்ரூவலும் இல்லாமல். நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த எலெக்ஷன் முடிஞ்சப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பின்னாடி எத்தனையோ கம்பெனிஸ், மிக வளர்ந்த கம்பெனினா எதை வச்சு சொல்கிறேன்னா, மிக அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு மக்களுக்கு, அதாவது வருமானத்தை கொடுத்தாங்கன்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டி உள்ளே சேர்றீங்கன்னா உங்களுக்கு கீழே 7 நபர்கள் அதே இதில் ஜாயின் பண்ணி விட்ட பின்னாடி தான் உங்களுக்கு அந்த இன்கம் கிடச்சிருக்கும். அப்போது உங்கள் மூலியமாக அந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 லட்ச ரூபா வருமானம் இன்கம். அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் கொடுக்குறது தப்பே கிடையாது. ஆனால் நம்ம சார்ந்திருக்க கம்பெனி அப்படி கிடையாது இல்லைங்களா? அது மற்ற பார்த்திங்கன்னா அதர் கம்பெனி எல்லாம் அந்த ஒரு இல்லீகல். அதனால் அவங்க எப்போ நிறுத்துவாங்க போவாங்க, அவங்களுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெளிவானது கிடையாது. ஆனால் நம்ம எஸ்பிஓவில் அப்படி கிடையாது. இப்போ மீண்டும் சிக்கலா அப்படின்னா எதனால்? ஏன்னா சிக்கல்கள்ன்றது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுங்க. ஒன் பை ஒன்னா இப்போவுமே ஒன்றும் இல்லை, எனக்கு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண பிடிக்கல, நான் கட்டின ரீஃபண்ட் பணத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஆன்லைன் ஜாப் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு 500 ரூபா காசையும் திருப்பி கொடுக்குற கம்பெனி எத்தனை கம்பெனிக்கு இருக்குது? விரல் விட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கம்பெனி கிடையாது. ஏன்னா நானே கிட்டத்தட்ட ஒரு 4-5 கம்பெனி பக்கம், கம்பெனி பேர்லாம் இப்போ வரைக்கும் சொல்லலாம். ஆனால் அவங்கெல்லாம் ஏமாற்றின மக்களோட பணத்தை திங்கன்னு நினச்சவங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு 500 ரூபா சொல்லுங்களேன், ஒரு 500 ரூபா வாங்கி ஒரு 1 லட்சம் பேர் உள்ள ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த இன்கம் அவங்களுக்கு போதுமானது. ஏன்னா சாஃப்ட்வேர் சர்வரும் எல்லாம் வாடகைக்கு எடுத்து அது ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு அவன் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் நம்ம எஸ்பிஓவில் ரீஃபண்ட் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு ஒர்க் பண்ண பிடிக்கலையா, எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷனையும் கொடுத்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன, நம்ம ப்ரைவேட் லிமிடெட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னோடனே அந்த கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் எல்லா விஷயங்களும் பண்ணியாகணும், ப்ராப்பராக பண்ணியாகணும். நீங்கள் நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் ஒன்று எஸ்பிஓ பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் ரீஓப்பன் பண்ணவே இல்லை. ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்தளவு ஒர்க் பண்ணலை அப்படின்ற அந்த ஷோ காமிச்சு, ஆனால் ஒர்க் நடந்துகிட்ருக்குது. இந்த பார்த்தீங்களா ரீஃபண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, ரீஃபண்ட்லாம் அப்ளை பண்ணவங்களுக்கும் பணம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த தகவல்லாம் கொடுத்தது யார்? ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறவங்க, நம்மளுக்கு வருமானம் தேவைன்றவங்க பண்ண மாட்டோம். ஒரு கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறது இன்னொரு கம்பெனியாக தான் இருக்க முடியும்.
அதுவுமே தெரியும். அது யார் அப்படின்னா, இப்போ அந்த கோயம்புத்தூர்லேருந்து அந்த கம்பெனி கிட்டத்தட்ட நிறைய பஞ்சாயத்துக்கு உண்டாகி இப்போ வரைக்கும் கேஸ் நடந்துட்டு இருக்க கம்பெனி மட்டும்தான் அது. அந்த கம்பெனியில் ஒரு அல்லக்கைன்னு கூட சொல்லலாம், ஒரு கேஸ் சும்மா இருக்க மாட்டாமல் கேஸ் கொடுத்து இப்போ அதனால தான் வந்து ரீஃபண்ட் போட்டவங்களுக்கும் பாதி பேர் போட்டதோடு அப்படி நிற்கிது. ஸோ அந்த கவர்மெண்ட்டு அந்த நம்ம டிஎஸ்பி எஸ்பி ஆஃபீஸ் ராணிப்பேட்டை சொல்லுவோம் இல்லைங்களா, வேலூர் ராணிப்பேட்டையில் போய் இவ்வளோ இத்தனை கமாண்டர்ஸ் போய் எழுதி கையெழுத்து போட்டு எல்லாமே ப்ராப்பராக கிளியராக பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் அப்ரூவல் ஆயிரும். அந்த அப்ரூவல் வர்றதுக்கு முன்னாடி சரி இந்த ரீஃபண்ட் பண்ணவங்க கேட்டவங்களுக்காச்சும் பணத்தை போட்டுருவோமேன்றக்காகத்தான் இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து பணம் போட்டு விட்டாங்க. ஆனால் அதையும் வந்து நிறுத்துறதுக்கு ஆட்கள் இப்படி தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? சரி ரைட், மீண்டும் சிக்கலா அப்படின்னு கேட்டால் இதனால தான் இந்த நோட்டீஸ் போர்டில் வந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நபர், அது என்ன கான்செப்ட்னு உங்களுக்கே தெரியும். கோயம்புத்தூர்லேருந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்கிட்டு இந்த லேகியம் விற்கிற கம்பெனி தான் அது. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ், அதாவது தான் எல்லாமே இல்லீகலாக பண்ணிவிட்டு ஐயோ இன்னொரு கம்பெனி லீகலாக எல்லாம் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்களேன்ற வகுத்தறிச்சலோட பண்ண விஷயம். இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா ரீஃபண்ட் அப்ளை பண்ண நபர்கள். இதனால் வந்து எஸ்பிஓக்கு சிக்கல்னு கேட்டால் எஸ்பிஓக்கு சிக்கல் கிடையாதுங்க. என்ன, ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் ஒரு 1 வீக் கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து பேட்ச் வைஸாக அவங்க கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு அந்த ஒரு ஃபார்ம் ஷோ பண்ணுறாங்க. அந்த ஃபார்மில் அதாவது கவர்மெண்ட்டில் என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை தான் இப்போ வரைக்கும் எஸ்பிஓ ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் டிலே ஆச்சு. இப்போ ஆல்ரெடி நீங்கள் 100 நாள் 150 நாள்லாம் லீவ் விட்டீங்க, அதையும் தாண்டிலங்க சார் இப்போ போயிட்டுருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதையும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம எஸ்பிஓ வழக்கம் போல் மிக சிறப்பாக எல்லா லீகல் சர்டிஃபிகேட்டோடு கண்டினியூவாக ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மீண்டும் சிக்கலான்னு கேட்டதுக்கு வந்து கேள்வி கேட்குறோம், ஆனால் அதுக்குள்ளே பதில். ஏன்னா இப்போ அந்த மீண்டும் சிக்கலான்றதுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ என்னென்ன இஷ்யூ வந்துச்சு எல்லாமே வந்து நோட்டீஸ் போல் ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணி, ஏன்னா எந்த கம்பெனியுமே ஷோ பண்ண மாட்டாங்க. நாங்கள் கைதாகிறோம், எங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி பிரச்சனை, 4 மாதம் 5 மாதம் சம்பளம் போட மாட்டோம், அதாவது 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்க கம்பெனிலாம் இந்த மாதிரி தகவல் கொடுக்குறப்ப, தகவல் அப்படின்னா யூடியூப் மூலியமாகவோ இல்லை அவங்க கம்பெனியை சார்ந்திருக்கவங்க யாராவது ஒருத்தர் மூலியமாக இது பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய எஸ்பிஓவில் ட்ரைனர் சங்கர் சார் வந்து இன்னென்ன இஷ்யூ இதனால டிலே ஆகுது, இந்த இஷ்யூ வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே சரி செய்யப்படும். ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம சைடு பிரச்சனை இல்லைங்க, எல்லாமே கவர்மெண்ட் சைடு வந்து ஒரு சைன் ஆகி வரணும், அப்ரூவல் ஒரு கவர்மெண்ட் சைடு அப்ரூவல் ஆகி வர்றப்ப கொஞ்சம் டிலே ஆகும் ஒரு சில விஷயங்கள். ஆனால் வந்து சீக்கிரமே ரன் ஆயிரும். நமக்கு இப்போ வித்ட்ரா ஆப்ஷனும் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் எல்லாமே சரி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லீகல் அந்த சர்டிஃபிகேட் சைன் ஆகி வந்தால் மட்டும்தான் எல்லாத்துக்குமே நம்ம ஒர்க்கில் இருந்து பணம் போடுறதுலேருந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ண முடியும். இல்லாட்டி இந்த மாதிரி தான் அதர் பர்சன் ஏதாவது ஒரு வேலை நோண்டி விட்டு இருக்க மக்களோட கோபத்தை தூண்டி விட்டு, இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரில. சரி ரைட்டு, அவங்க எப்படியோ போகட்டும், அது நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், இல்லை ஒர்க் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு இல்லத்தரசிலாக இருப்போம். அவங்களுக்கு ஒரு வருமானத்தை நிரந்தரமாக கொடுக்கறதுக்காகத்தான் இவ்வளோ ஒரு போராட்டம். அதுவுமே வந்து ஒரு 4 மாதத்துக்கு மேலே ஆச்சு லீவ் விட்டு. இப்போ 4 மாதத்துக்கு மேலே ஆச்சு. 4 மாதம் முடிஞ்சாலும் கூட இன்னும் ஒரு சில நாட்களில் ஓப்பன் ஆயிரும்னு அடித்து சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம சிக்கல்லாம் வந்து எஸ்பிஓக்கு வந்தாலும் கூட அதெல்லாம் எப்படி லீகலாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியுங்க. அதனால் எஸ்பிஓவில் உள்ளவங்க யாரும் பயந்துக்க வேண்டாம். இது போக நியூ ஜாயினர்ஸ் எல்லா பேருமே நம்ம எஸ்பிஓ பற்றி கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுங்க. ஆரம்ப காலத்துலேருந்து லீவ் விட்டதுனமோ உண்மை தான், லீவ் விட்டதுனமோ அதிக நாட்கள் லீவ் விட்டது நம்ம எஸ்பிஓ தான் இருக்கும். ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டு போலையே, மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி அமௌண்ட்டு வித்ட்ரா எல்லாத்துக்கும் கொடுத்து தான் இருக்காங்க, வேலையும் கொடுத்து தான் இருக்காங்க.
அடுத்தடுத்த ஜாப்லாம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா வந்து ஒன்லி வீடியோ வாட்சிங், ஆர்டிக்கல் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி தான் ஒர்க்கும் இருக்க போகுது. சரி பார்ப்போம். இதுவும் கடந்து போகும் இல்லையா? இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 1 or 2 வீக் வெயிட் பண்ண மாட்டோமா? பார்த்துக்கலாங்க. ரைட், மீண்டும் ஒரு நாளை நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.